अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनी व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரயாணி நதிக்கமரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர மகாராஜின் அருளால் இப்போது நாம் ஏக்நாத் பாகவதம் என்ற நூலினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் வரிசையில் இன்று நாம் காணவிருப்பது எத்தனாவது ஓவி பார்த்திருக்கோம் நினைவிருக்கிறதா? அண்ணா, கிருஷ்ணருடைய படையை அழிக்கிறதுக்குன்ட்டு அந்த கதை வரைக்கும் தானே பார்த்திருக்கோம். கிருஷ்ணருடைய படையை அழிக்கிறதுக்கு அவர் கிருஷ்ணரே முயற்சி பண்றாரு இல்லையா, அதனால அத பார்த்த வரைக்கும். ஓகே ஓகே, நம்பர் தெரியல. இது வரைக்கும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். வாழை மரம் காய்ந்தவுடன் அதை தோட்டக்காரன் வெட்டி விடுவான், அது போல யாதவ குலம் அது அழிவுக்கான படுத்த நிலையை எட்டியது. 227 வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம காண வேண்டியது 228. டூ 227ல ஃபைனலா பார்த்தது வந்து கிருஷ்ணனின் அருளால் வளர்ந்த யாதவ குலத்தின் அடக்க முடியாத வலிமையை கண்டு அவரே காலனாக மாறி அவர்களை முடிக்க தீர்மானித்தார் அப்படின்னு வந்தது. அதுக்காக நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, அவர்கள் வலிமையாக மாறிவிட்டார்கள் என்பதற்காக யாரும் அழிக்க போறதில்லை. அகங்காரம் அப்படிங்கிறது ஒண்ணு, அவங்க அந்த வலிமையோட சேர்ந்து அந்த அகங்காரம் சேர்ந்து வந்துட்டா மட்டும்தான் நம்ம அழிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அப்படிங்கிறதுனால அவர்களை அழிக்க தீர்மானித்தார் அப்படின்னு தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இன்னும் எப்படி கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற 228 இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது பார்க்கலாம். கண்ணன் சொல்லுகின்றான், Once I return to my divine abode, these Yadavas will turn towards unrighteousness. Their immense wealth and glory have bred extreme pride, which will become the primary cause of their import. கண்டிப்பா அவர்கள் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக அழிக்கிறதில்லை. அவர்கள் ஈகோ அகங்காரம் வந்துருச்சு அப்படிங்கிறதுனாலையும் தவறான செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அவர்களும் அதர்மவாதிகளாக மாறிவிட்டார்கள் அல்லது மாறிவிடுவார்கள். ஸோ இந்த ரெண்டு காரணத்தினாலதான் அழிக்கிறார்கள் அப்படிங்கிறது அவரே சொல்றாரு. நான் எனது வைகுண்டத்திற்கு திரும்பிய பிறகு இந்த யாதவர்கள் அதர்ம வழியில் செல்வார்கள். அவர்களின் அளவற்ற செல்வமும் புகழும் அவர்களுக்குள் மிகுந்த அகந்தையை ஏற்படுத்தி உள்ளது. ஸோ ஏற்கனவே அவங்களுக்குள்ள ஈகோ வந்துருச்சு பிகாஸ் ஆஃப், ஏன்னா கண்ணன் வந்து வேற லெவல்ல அவங்கள செல்வ செழிப்போட வாழ வச்சுட்டான், வேற பிளஸ் வேற லெவல்ல ஸ்ட்ரென்த் வேற கொடுத்துட்டான். ஸோ இது எல்லாமே ஒரு ஈகோவா ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிடுச்சு. கண்டிப்பா அந்த ஈகோ எங்க போய் முடியும்? அதர்ம வழியில தானே போய் முடியும். அதனால முளையிலேயே கிள்ளி எறிய அப்படிங்கிற மாதிரி அவர்கள் அதர்மத்தில் ஈடுபட்டு எல்லாத்தையும் நாசமாக்குறதுக்கு முன்னாடி டோட்டலா அவங்கள அழிச்சிடலாம் அப்படின்னு கண்ணன் முடிவு பண்றான். இதுவே அவர்களின் அழிவிற்கு முக்கிய காரணமாகும். இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அவங்க பலமா இருக்கிறாங்க, கண்ணன் வளர்த்துட்டாங்க, பலமா வளர்த்ததே காரணம்னு சொன்னா நமக்கு வந்து புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும்னு நேற்று பார்த்தோம். அடுத்த ஓவில வெரி கிளியர்லி நமக்கு வந்து கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. அவர்களுக்கு அந்த பலத்தோடும் செல்வத்தோடும் அகந்தையும் ஏற்பட்டு விட்டது என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இனி அவர்கள் அதர்ம வழியில் ஈடுபட்டு இந்த உலகத்திற்கு கேடு விளைவிக்க கூடாது என்பதற்காக அவர்களை அழிக்கிறார் அப்படிங்கிறது இந்த ஓவியில தெளிவா நமக்கு வந்து தெளிவாயிடுச்சு. ஓகேவா? 228ல 229ல they have become exceptionally powerful through my strength. All of them are now great warriors. In the exterior world there is no rival who can challenge them.
ஐ ஆம் தி ஒன்லி ஒன் ஹூ கேன் சர்பாஸ் தம். அந்த யாதவர்களினுடைய பெருமை இங்கே வர்ணிக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு அவர்கள் பலசாலிகள், எந்த அளவுக்கு அவர்கள் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள், எவராலையுமே அவர்கள் வெல்ல முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை நான் தவிர வேற யாரும் அழிக்கவே முடியாது. ஜஸ்ட் அந்த யாதவர்கள் சக்தி என்ன அப்படிங்கறத இந்த ஸ்லோகம் பிரதிபலிக்கிறது. எனது பலத்தினால் அவர்கள் மிகுந்த வலிமை பெற்றுள்ளனர். ஸோ கண்ணனாலதான் அவங்களுக்கு அவ்வளவு பெருமையும், இந்த செல்வ செழிப்போட வாழ்ந்ததற்கும் கண்ணன் தான் காரணம். அவர்கள் வலிமையானவர்களாக பலம் வாய்ந்தவர்களாக மாற்றியதற்கும் கண்ணன் தான் காரணம். ஏன்னா மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக யாதவ குலத்தை அவர் ஒரு பலமாக மாற்ற வேண்டிய அவசியம் கண்ணனுக்கு ஏற்பட்டது. அதனால கண்ணனே அத்தனையும் செய்தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். கண்ணன் அப்படிங்கிறவன் நம்ம 2 கேடர்லயும் வருவான். ஏன்னா அவன் அவதாரமாக இருந்ததுனால், அவன் ஜீவனாக இருக்கும் போதும் அவன் ஈஸ்வரனே அப்படிங்கிறதுனாலையும், பூர்ண அவதாரமாக இருக்கின்றதுனால் அவ்வப்போது ஈஸ்வரனுடைய அவரையே கையில் எடுத்துக்கொண்டவன் அப்படிங்கிற காரணத்தினாலையும் அவன் இவ்வாறெல்லாம் மக்களை மாற்றி அமைத்தான் அப்படிங்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ எனது பலத்தினால் அவர்கள் மிகுந்த வலிமை பெற்றனர். அனைவரும் மகாவீரர்களாக மாறிவிட்டனர். இந்த உலகம் முழுவதிலுமே அவர்களை எதிர்க்கும் வல்லமை படைத்தவர் எவருமே இல்லை. அவர்களை அடக்கும் ஆற்றல் எனக்கு மட்டுமே உள்ளது. ஸோ தி பிகம் கிரேட் வாரியர்ஸாகவும் மாறிட்டாங்க. ஏன்னா உலகம் முழுவதிலும் அவர்களை எதிர்க்கும் வல்லமை படைத்தவர் எவருமே இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா நான் அவங்களை மாத்தி வச்சிட்டேன். அவங்களை அழிக்கணும்னா நான் மட்டும்தான் அழிக்க முடியுமே தவிர அவர்களை அழிக்கிறதுக்கு வேற சக்தியே கிடையாது என்ற ரீதியில் இருந்த காரணத்தினாலும் இப்போது அந்த யாதவர்களை அழிக்கிறதுக்கு உண்டான முடிவை கண்ணன் எடுத்திருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 230 என்ன சொல்றாருன்னா, neither Indra and the gods nor the demons and giants can control them. If I do not dissolve the Yadava clan now, I will be forced to incarnate again later just to destroy them. அதாவது மறுபடியும் அவர்களுடைய பராக்கிரமத்தை வர்ணித்து விட்டு அவர்களை நான் அழித்தே ஆக வேண்டும், இல்லை என்றால் அவங்களுக்காக அவங்களை அழிக்கிறதுக்குன்னே மறு அவதாரமா எடுக்க வேண்டி வந்துருமோ அப்படிங்கிற ஃபீலிங்கை ப்ரெசென்ட் பண்றாரு. படிக்கிறேன். இந்திரன் முதலான தேவர்களாலோ அசுரர்களாலோ அல்லது ராட்சர்களாலோ இவர்களை கட்டுப்படுத்த முடியாது. எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா மாத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஈவன் தேவாஸ் இந்திர தேவர்களால் கூட, அசுரர்களால் கூட, ராட்சசர்களால் கூட இவர்களை கட்டுப்படுத்த முடியாது. இப்போது நான் இவர்களை அழிக்க விட்டால் எதிர்காலத்தில் இவர்களை அழிப்பதற்காகவே நான் மீண்டும் ஒரு அவதாரம் எடுக்க வேண்டி வந்தாலும் வந்து விடலாம். அப்பா கண்ணனுக்கு இப்படி எல்லாம் தோணுது. வந்துட்டோம், பூமி பாரத்தை குறைக்கிறதுக்கு தானே வந்தோம், அதர்மத்தை அழிக்கிறதுக்கு தானே வந்தோம், அதர்மத்தை அழிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட படையிலேயே மறுபடியும் ஈகோ உட்கார்ந்துருச்சு. அப்ப இதையும் சேர்ந்து அழிச்சுட்டு போயிட்டா நிம்மதியா இருக்கலாம், அப்புறம் மறுபடியும் இதுக்காக மறுபடியும் ஒரு அவதாரம் எடுத்துட்டு வர வேண்டி வந்துருமே என்றெல்லாம் கண்ணன் யோசிக்கின்றானாம். சோ அதைத்தான் கண்ணன் 230 சொன்னதா எழுதியிருக்காரு ஏக்நாத். 231 Therefore, while I am still here, I shall bind this clan in the knot of time. The Lord of the universe firmly made this resolution within his heart. எனவே நான் இங்கே இருக்கும் போதே இந்த குலத்தை காலத்தின் பிடியில், மரணத்தின் பிடியில் முடித்து விடுவேன் என்று ஜெகநாதன் தனது மனதிற்குள் உறுதியாக தீர்மானித்தார். ஸோ எதற்காக யாதவ குலத்தை அழிக்க போறேன், கொல்ல போறேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ரீசன்ஸ் தான் வெரி ஈஸியா இது வரைக்கும் அடிக்கிட்டே வர்றாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரீசனா இருக்கிறதுனால கண்டிப்பா நான் போறதுக்கு முன்னாடி அப்படின்னா என்னுடைய அவதாரத்தை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பா இந்த டோட்டல் யாதவ குலத்தையும் அழித்தாகணும் அப்படின்னு மனசுக்குள்ள கண்ணன் முடிவு பண்ணிட்டானாம். ஓகேவா? 232 The thickest of the Yadava bamboo grove flourished with the water of Krishna's grace, but now the scorpion of his displeasure has entered it in the gush of the sage's curse. இங்கதான் நேற்று நம்ம தீபிகா ஒரு பெரிய கதை சொன்னா இல்லையா, அந்த கதையின் இது சாரம் இங்க வருகிறது. கிருஷ்ணனின் அருள் என்னும் நீரால் யாதவ குலம் என்கிற மூங்கில் காடு செழித்து வளர்ந்தது. அது இது வரைக்கும் ஏற்கனவே சொன்னதுதான். அவங்க எவ்வளவு பராக்கிரமசாலிகளாக, பலசாலிகளாக, செல்வந்தர்களாக இப்படியெல்லாம் அவங்க எப்படிலாம் வளர்ந்தாங்க அப்படின்னு சொன்ன அதே விஷயம்தான் மறுபடியும் இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லியிருக்காரு. அவனுடைய அருளால் தான் இந்த யாதவ குலம் அப்படிங்கிறது மூங்கில் காடாக செழித்து வளர்ந்திருக்கிறது. ஆனால் இப்போது முனிவர்களின் சாபம் என்கிற வடிவிலே அவரது அதிருப்தி என்னும் தேல் இந்த காட்டிற்குள் புகுந்து விட்டது. சரி, இப்போ இந்த யாதவ குலத்தை மொத்தமும் அழிக்கணும் அப்படின்னா ஒரு நிமித்தமாக ஒரு காரணம் வேணும். நிமித்த காரணம் அப்படிங்கிறத விட யாராவது நீ அதர்மவாதியா இருக்கலாம், ஆனா அதர்ம செயலை செஞ்சாதானே நான் அவனை தூக்க முடியும்.
ஏதாவது நீ அதர்மம் பண்ணும்போது அந்த அதர்மத்தை சாக்காக வைத்து நான் அவனை தூக்குறதுக்கு வசதியா இருக்கும். அப்போ அந்த வாய்ப்பை அந்த யாதவர்களுக்கு ஏற்கனவே ஈகோ வந்துருச்சுன்னு வேற சொல்லிட்டாரு. ஸோ பிகாஸ் ஆஃப் த ஹைப், பண வசதியினாலும் பராக்கிரமத்தாலும் அந்த பலசாலியாக வாழ்ந்த காரணத்தினாலும் ஆல்ரெடி அவங்களுக்குள்ள ஈகோ வந்துருச்சு அப்படின்னு சொன்னதுனால அப்போ குவைட் நேச்சுரலி அவங்க ஏதாவது தப்பு பண்ணத்தானே வேணும். அந்த தவறு தான் வந்து அந்த கதை. அந்த கதைன்னா என்னன்னா, முனிவர்கள் துர்வாசரு, வசிஷ்டரு, விஸ்வாமித்திரரு அத்தனை பேர் இருக்கின்ற அந்த முனிவர்கள் ஒரு தடவை கிருஷ்ணர் மாளிகைக்கு வந்திருக்கின்ற போது அவர்களை பரிசோதனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணனின் மகனான சாம்பனுக்கு ஒரு பெண் வேடமிட்டு அவனுக்கு வயிற்றுல வந்து ஒரு வயிறு ஐ மீன் கர்ப்பிணி பெண் மாதிரி ஒரு வேடத்தை போட்டு, முனிவர்களே இவன் இவருக்கு இந்த பெண்ணிற்கு எந்த குழந்தை பிறக்கும் என்று சொல்லுங்கள், ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா என்று இங்க ஞான திருஷ்டியை வைத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர்கள் ஞான திருஷ்டியில பார்க்கும்போது அவமானப்படுத்துறதுக்காகவே இவங்க வந்து இந்த மாதிரி நம்மள விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் கொடுக்குறாங்க. அதாவது இந்த பெண்ணிற்கு எந்த குழந்தை பிறக்கும்னு கேட்டாங்க இல்லையா, அவங்க என்ன சாபம் கொடுக்குறாங்கன்னா இந்த பெண்ணிற்கு உலக்கை பிறக்கும் என்றும் அந்த உலக்கையாலேயே ஒட்டுமொத்த யாதவ குலமும் அழியும் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுக்குறாங்க. அந்த சாபம் தான் பிற்காலத்துல அவனுக்கு அவர் சொன்ன மாதிரியே அவங்களுக்கு அந்த சாம்பன் மறுநாள் காலையில பார்த்தா அவனுடைய ட்ரெஸ்ல அவனுடைய வயிற்று பகுதிகளில் அந்த ஒரு விளக்கை இருப்பதை காண்கின்றான். அதை கிருஷ்ணர் கிட்ட சொல்லும் போது இதை நீங்க வந்து அப்படியே ஃபுல்லா கிரவுண்ட் பண்ணி பவுடர் மாதிரி பண்ணிட்டு கடல்ல வீசிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி கிரவுண்ட் பண்ணும்போது ஒரே ஒரு சின்ன ஒரு பீஸ் தவிர மீதி எல்லாமே கிரைண்ட் ஆயிடுச்சு. தூக்கி உள்ள போட்டுடுறாங்க. அப்போ அந்த ஒரு சின்ன பீஸ் மட்டும் ஒரு மீன் வந்து அதை சாப்பிடுது. அதை மீனவன் கேட்ச் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அவன் வீட்டுல சமைக்கும் போது அந்த பொரியை யூஸ் பண்ணி தான் அவன் ஒரு அந்த அம்புக்கு முன்னாடி அந்த பொரியை அந்த போன சைஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறு துண்டை அந்த அம்புல மாட்டி தான் கண்ணனின் கால்களில் அந்த அம்பு பட்டு கண்ணன் சாவதாக அந்த கதை வரும். சரியா? அவன் ஏதோ கண்ணன்னு நினைக்கலாம அங்க வேற ஏதோ பறவை ஏதோ இருக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த விரல் ஆடும்போது அந்த கண்ணனின் காலிலே அம்பு எய்து கண்ணன் மரித்த கதை நமக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி இந்த யாதவ குலம் அழிக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த பவுடர் பண்ணப்பட்ட அந்த எல்லா அந்த பீஸ் அந்த அயன் ராட் இருக்கு இல்லையா, அந்த உலக்க அது வந்து கடலை தூக்கி போட்டது அது அலையில அடிச்சுட்டு வந்து அலையில வந்து ஒதுங்கிடும். அங்க ஒதுங்கி இருக்கும் போது அது எல்லாமே வந்து ரொம்ப ஷார்ப் பிளேட்ஸ் மாதிரியான ஒரு புற்களாக வளர்ந்து நிற்கும். அந்த ஸ்டேஜ்ல இந்த யாதவ குலத்துக்குள்ள நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற சண்டை மேலோங்க. இந்த சண்டையில நீயா நானான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வாள் போன்று கூர்மையாக வளர்ந்திருந்த அந்த புற்களை கொண்டு அவர்கள் ஒருவர் வெட்டி அவர்கள் மறுகின்றதாக இந்த கதை அப்படிங்கிறது அப்படியே போகும். சரியா? ஸோ இந்த இடத்துல இந்த கதையை ரொம்ப ஷார்ட்டா வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையான கதை என்னன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொன்னேன். சரியா? அப்போ முனிவர்களின் சாபம் என்ற வடிவில் அவரது அதிருப்தி என்னும் தேல் அந்த காட்டிற்குள் புகுந்து விட்டது. 33 that fire was ignited at the root of Krishna's will and blazed up through the Brahmin's curse. It will manifest as internal strife among Krishmen with death and destroy them like the fire of dissolution. கிருஷ்ணரின் சங்கல்பத்தினால் அந்த தீ வேரிலேயே மூண்டது. பிராமணர்களின் சாபத்தால் அது கொழுந்து விட்டு எரிந்தது. இது உறவினர்களுக்குள் ஏற்படும் மோதலாக உருவெடுத்து ஊழிக்கால தீயை போல் அவர்களை அழிக்கும். ஸோ நான் சொன்ன அந்த கதையை தான் இந்த இடத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. கண்ணன் என்ன தீர்மானிச்சான், சரி இவங்களுக்குள்ள ஈகோ வந்தாச்சு, இனி வந்து நம்ம இவங்களையும் சேர்த்து அழிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணான் அப்படின்னு வந்துச்சு இல்லையா. அப்போ எப்படி அவன் சங்கல்பம் தான் பண்ணான், அழிக்கணும்னு நினைச்சான். அதுக்கு சாக்கு ஆட்டோமேட்டிக்கா உருவாயிருச்சு. என்னன்னா அவங்க பிராமணர்களுக்கு முன்னாடி தப்பு பண்ணாங்க, அந்த சாபம் வந்து வந்தது. ஸோ அதை சாக்காக வைத்து இப்போ அந்த அழிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அழிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா பிராமணர்கள் சாபம் கொடுத்ததுனால ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைச்சிடாதீங்க. அவங்களுக்குள்ள ஈகோ வந்தது, அந்த ஈகோனால ஒருத்தர் அடிச்சு சாகுறாங்க அப்படிங்கிறது தான் இங்க வந்து நீங்க மேஜரா எடுத்துக்கணுமே தவிர இவங்களை அழிக்கணும் அல்லது இவங்களை வந்து ஒருத்தர் சண்டை போட வைக்கணும் அப்படின்னு கண்ணன் நினைச்சான்னு நீங்களா நினைச்சிடக்கூடாது. இவங்க ஒரு வேலை ஈகோவே இல்லாம இருந்திருந்தா
அது பூமிக்கு பாரமே கிடையாது. அவங்கள வந்து அழிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. பிகாஸ் ஆஃப் த ஹை பவர் அண்ட் ஸ்ட்ரென்த். இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, அதிகமான பணமும் அதிகமாக பவரும் நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா இது எவ்வளவு பெரிய டேஞ்சர்ன்றது அண்ணன் வளர்த்த அந்த டீமை அந்த வாரத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியுது இல்லையா. அண்ணனாலேயே வளர்த்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்த போதிலும் கூட அதிகமான பண வசதியும் செல்வ செழிப்பும் அந்த உடல் பலமும் இருக்கின்ற ஒரே காரணத்தினால அவங்க எல்லாருக்குமே ஈகோ வந்தது. இதுல இருந்தே நமக்கு புரியுது நம்ம சுதாமா எவ்வளவு கெட்டிக்காரனா ஒதுங்கினா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அவன் எல்லாத்தையும் கொடுக்குறான் கண்ணன்ட்ட. கண்ணன் வந்து சுதாமாவுக்கு எல்லாமே கொடுத்தான். அம்மா தாயே அதை நீயே வச்சுக்கூடா, எனக்கு ஒண்ணுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்கோர்ஸ் பொண்டாட்டி பிள்ளைங்கிட்ட கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு வந்து தனியா வாழ்ந்தான் என்ற கதையை உங்களுக்கு நினைவுக்கு வரும் என்று நினைக்கின்றேன். ஸோ தேர்ஃபோர் இன்ஃபேக்ட் அந்த சுதாமா கதையிலேயே கூட இவன் வந்து அந்த ரோட் வழியா போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஊரே மாளிகையா தான் இருக்கும். இவன் தான் பாவம் இன்னொரு பேர்ல இருந்து தான் பிச்சை எடுத்துட்டு இப்ப துவாரகாக்கு போறான். அப்படி இருக்கிறதுனால அவன் பார்க்கும்போதே மிரண்டு போயிடுவான். அங்க இருக்கிறது எல்லாமே இவங்க ஏளனமாகத்தான் பார்ப்பார்கள். ஏன்னா இப்படி ஒரு ஏழையே இங்க இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது இவன் எங்க இருந்ததா வந்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லும் போதே இட் இண்டிகேட்ஸ் தட் தே ஹவ் காட் சம் கைண்ட் ஆஃப் ஈகோ அப்படிங்கிற மாதிரி தான் வருது. அப்ப இந்த செல்வ செழிப்பும் வளமும் உடல் பலமும் ஆட்டோமேட்டிக்கலா எவ்வளவு பெரிய ஈகோவை இன்டியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுனால அதுகிட்ட நம்ம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நீங்க சேர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரியா? ஸோ பிகாஸ் ஆஃப் தேர் ஈகோ அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதற்கு நிமித்த காரணமாக பிராமணர்களின் சாபம் அமைந்தது. அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? 234ல in this way Sri Krishna himself desired to bring about the dissolution of the Yadava clan and then return to his divine abode as part of his own divine play. இந்த விதமாக கிருஷ்ணர் தாமே யாதவ குலத்தை அழித்து பின்னர் தனது வைகுந்தத்திற்கு திரும்ப விரும்பினார். இது அனைத்தும் அவரது தெய்வீக லீலையில் ஒரு பகுதியாகும். ஸோ அந்த கதை சொல்லி முடிச்சாச்சு. அவங்களை எப்படி அழிக்கணும்னு டிசைட் பண்ணி எப்படி அழிச்சாச்சு, அழிச்சதுக்கு அப்புறம் எப்படி வைகுண்டம் போய் சேரணும். ஸோ இது எல்லாமே அவருடைய தெய்வீக லீலையில ஒரு பார்ட் அண்ட் பார்சலாக நடந்து முடிந்தது அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் கோவில சொல்லி முடிச்சிருக்காங்க. இனி அடுத்து 235ல in this manner he prepared to destroy his own clan immediately. This firm and unwavering thought was established for the complete annihilation of the lineage. இவ்வளவு நேரம் வந்து நான் கதையில வந்து எல்லாமே முடிஞ்ச மாதிரி சொல்லிட்டேன். பட் அவங்க ஏக்நாத் மகாராஜ் வந்து எப்படி கண்ணன் மனசுக்குள்ள பிளான் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த தான் சொன்னாரு. இப்ப இந்த எக்ஸிகியூஷன் ஆஃப் பிளானை பத்தி இந்த ஓவி சொல்லுது. இந்த விதமாக அவர் தனது சொந்த குலத்தை உடனடியாக அழிக்க தயாரானார். அந்த குலத்தை வேரோடு அழிப்பதற்கான இந்த முடிவு அவரது மனதில் உறுதியாக நிலை பெற்றது. ஸோ அந்த பிளான் இப்போ முடிஞ்சு இப்போ எக்ஸிகியூஷனுக்கு வர ஆரம்பிக்குது. 236ல The Lord of the universe contemplated how this task should be accomplished. He decided that under the pretext of Brahmin's curse, the clan would be destroyed effortlessly. ஸோ இந்த ஜெகநாதன் இந்த பணியை எப்படி செய்வது என்று சிந்தித்தார். சரி, ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாரு. அந்த பிளான் எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது அதான் பிராமணர்களின் சாபமும் வந்துருச்சு. அதை நிமித்தமாக வைத்து நாம இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு பிராமணர்களின் சாபத்தை ஒரு காரணமாக வைத்து இந்த குலத்தை மிக எளிதாக அழித்து விடலாம் என்று அவர் முடிவு செய்தார். 237ல once the final task is achieved, the purpose of his incarnation is fulfilled, then the best of Yadus intended to return to his own divine abode as part of his play. இந்த இறுதி பணி நிறைவேறியவுடன் அவர் அவதாரத்தின் நோக்கம் பூர்த்தியாகிவிடும். அதன் பிறகு எதுக்குள்ள திலகமான கண்ணன் தனது லீலையின் ஒரு பகுதியாக தனது வைகுந்தத்திற்கு திரும்ப எண்ணினார். எல்லாமே பிளானிங் தான். ஸோ என்னென்ன எப்படி எப்படி எல்லாம் அவர்களை வந்து யாதவ குலத்தை அழித்து விட்டு நாம் வந்த இடத்திலிருந்து, அதாவது எங்கிருந்து வந்தோமோ அந்த இடத்துக்குமே திரும்பி போகலாம் அப்படிங்கிற அந்த பிளான் வந்து எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு தயாராகிறார் இது வரைக்கும். ஏன்னா இதை பண்ணி முடிச்சாதான் அவர் வந்த இடத்துக்கு போய் சேர முடியும் என்று 237ல சொல்லியிருக்கு. 238ல Sri Krishna, who took a beautiful form of his divine play, whose attributes, deeds, and actions are supremely purifying, is the savior of the world. He is the absolute Brahman and the complete incarnation, Purnavatar. தனது லீலைகளுக்காக அழகான உருவம் கொண்டவர், எவருடைய குணங்களும் செயல்களும் தூய்மையானவையோ அந்த உலக ரட்சகருமான ஸ்ரீகிருஷ்ணர் முழுமையான பிரம்மம் மற்றும் பூர்ண அவதாரம் ஆவார். இப்ப இங்க இருந்து
அவருடைய அவதார நோக்கம், அவருடைய லீலை, அவருடைய அடுத்து வைகுண்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணிட்டு போக நினைச்சார், இது எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாருல்ல. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஏக்நாத் மகாராஜுக்கு நம்ம ஞானேஸ்வரியில வந்து அப்பப்போ தன் குருநாதனை வர்ணிக்க வேண்டும்னு தோணிடுச்சுன்னா, இல்ல கிருஷ்ணரை வர்ணிக்க வேண்டும் தோணிடுச்சுன்னா அவர் பாட்டுக்கு வர்ணிக்க ஆரம்பிச்சிருவார். சரியா? கதையை விட்டு வேற இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பி கதைக்கு வருவாரு. அந்த மாதிரி இங்கே ஏக்நாத் மகாராஜுக்கும் இந்த இடத்துல இருந்து அந்த கிருஷ்ணனை வர்ணிக்க வேண்டும் என்ற ஒரு தாகம் எழுந்து விட்டது. அதனால ஃபுல்லா கிருஷ்ணனின் வர்ணனை இங்க இருந்து ஆரம்பிக்குது. இந்த ஓவிலேயே கிருஷ்ணனின் வர்ணனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ ஃபர்ஸ்ட் அழகான உருவம் கொண்டவர், எவருடைய குணங்களும் செயல்களும் தூய்மையானவையோ அந்த உலக ரட்சகரான ஸ்ரீகிருஷ்ணர் முழுமையான பிரம்மமே, அவர் பூரண அவதாரமே. ஷோ கண்ணனை இங்கே பூரண அவதாரம் என்றும் பரபிரம்மம் என்றும் பாராட்டுகின்றார். அவர் குணங்களும் அவர் செயல்களும் எப்போதும் பரிசுத்தமானவை என்றும் தூய்மையானவை என்றும் பாராட்டுகின்றார். அவர் லீலைகளுக்காக அழகான உருவம் கொண்டவர் என்றும் கிருஷ்ணனுக்கு புகழாரம் சூட்டி இனி அடுத்தடுத்து எப்படி புகழ்கிறார் என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஓவி நம்பர் 239 நினைக்கிறேன். அடுத்து 239. He is the most auspicious among all that is auspicious. He is the beloved of the women of Gokul. Sri Krishna himself, the ship that carries one across to liberation, and his beauty is extraordinary and divine. இப்போ கண்ணனை பற்றின வர்ணனை ஆரம்பிச்சாச்சு. மங்களங்கள் அனைத்திலும் மேலான மங்களம். ஆஸ்பீசியஸ் அப்படின்னு சொன்னா ரொம்ப மங்களகரமான அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா. ஸோ அதான் இங்க சொல்லியிருக்கு, மங்களங்கள் அனைத்திலுமே மேலான மங்களமானவர். ஆஸ்பீசியஸ் அப்படின்னு யார சொல்லுவாங்க? பியூரிட்டின்னு சொல்லலாம், ஈஸியா புரியும். ஏன்னா மங்களகரமாக இருக்கின்றார் அப்படின்னு என்ன அர்த்தம்? திருடுறவனையும் கொள்ளையடிக்கணும் மங்களகரமானன்னு யாராவது சொல்ல முடியும்? அப்போ அன்பின் உச்சத்தில் இருப்பவனை மட்டும்தான் மங்களகரமானவன் என்று சொல்ல முடியும். நோ மேட்டர் ஹவ் ஹி லுக்ஸ், அவன் வந்து குளிச்சுட்டு அசிங்கமா இருக்கான், வெறும் பிசிக்கல் லுக்கை வச்சு சொல்லிடுறது இல்லை. நிறைய பேர் என்ன அளவுக்கு மங்களகரமா இருக்கு, திஸ் நாட் ரெப்ரசன்ட்ஸ் த பிசிக்கல் லுக். ஸோ அந்த உடல் அழகையோ அந்த உடலை வைத்து மட்டுமே இந்த மங்களம் அப்படின்றது நிர்ணயிக்கப்படுவதல்ல, அது முழுக்க முழுக்க மனிதனுடைய அன்பை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ மங்களங்களுக்கெல்லாம் மங்களம்னா ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தானே. அன்பிற்கெல்லாம் அன்பு வேற யார்கிட்ட இருக்க முடியும்? கண்ணன் தானே. அவனை ஜெயிக்கிறதுக்கு, அன்புல ஜெயிக்கிறதுக்கு, அவனே நான் நேற்று சொன்னேன்ல, அவன் ரெக்கார்டு அவனே பீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கானே, அவனை யார் அன்புல ஜெயிக்கிறது? ஸோ இட் இஸ் டோட்டலி இம்பாசிபிள்னு சொன்னோம். அதனால மங்களங்களுக்கெல்லாம் மங்களம் அப்படின்ற இடத்துல அன்புக்கெல்லாம் அன்பானவன் கண்ணன் அப்படின்னு ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னு எனக்கு தோணுது. அடுத்து கோகுலத்து பெண்களின் அன்பிற்குரியவர். கோகுலத்து பெண்களுக்கு மட்டும்தான் அன்பிற்குரியவர்? இன்னைக்கு கலியுகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கு மட்டுமா? அத்தனை ஆண்களுக்கும் அன்பிற்குரியவர் அல்லவா? சோ ஆனாலும் அந்த காலத்துல கோகுலத்து பெண்களிடம் மிகவும் பிரியமா இருந்ததுனால அது அப்படி சொல்லப்பட்டிருக்கு. பட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அப்படி சொல்லிதான் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் எல்லோருடைய அன்பிற்கும் பாத்திரமானவர். குழந்தைகளிலிருந்து முதியவர்கள் வரை, ஆணிலிருந்து பெண் வரை, ஏழை பணக்காரன் டிஃபரன்ஸ் இல்லாம எல்லோருமே கண்ணன் வசீகரித்தான் என்பதுதானே கதை. சரி, அவன் இருக்கும்போது வசீகரித்தான் என்பது மட்டுமில்லாமல் என்று வரைக்கும் அவன் வசீகரித்துக் கொண்டுதானே இருக்கின்றான். அவன் கதைகளை பேசினாலே அத்தனை பேரும் அவனிடம் வசீகரம் ஆகிறார்களே என்பதுதானே உண்மை. அதற்கு பிறகு வந்த மீராபாய் வசீகரிக்கப்படவில்லையா? அதெல்லாம் அவன் காலத்துல வாழ்ந்த, கோகுலத்தில் வாழ்ந்தவளா என்ன? ஆண்டாள் வசீகரிக்கப்படவில்லையா? இப்படி கதைகள் ஏராளமாக இருந்து கொண்டே இருக்கின்றன. இன்றளவிற்கும் கூட கண்ணன் அனைவரையும் வசீகரித்துக் கொண்டே இருக்கின்றான் என்பதில் என்ன ஆச்சரியம் இருக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. மோக்ஷம் என்னும் கரையை அடைய உதவும் கப்பல். வேற என்ன சொல்றது? கிருஷ்ணர். மோட்சம் என்னும் கரையை அடைய உதவும் கப்பலே கிருஷ்ணர் தானே. பகவத்கீதை என்ற ஒன்றோ ஞானேஸ்வரி என்ற ஒன்றோ நம் கண்களுக்கு கிடைக்காமல் போயிருக்குமே, ஆனால் நம் கதி என்ன கதி ஆகியிருக்கும்? கண்டிப்பாக அதோ கதியாகத்தான் போய் முடிந்திருக்கும். குருவருளும் சாஸ்திரத்தின் அருளும் இல்லாமல் இவ்வுலகில் நீங்கள் ஞானியாக முடியவே முடியாது. சொரூபமே சுகமாக இருந்தாலும் மறந்து நட்டாத்தலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நமக்கு கீதை எனும் அருளமுதை கொடுத்து நான் யார் என்ற உண்மையை உணர்த்தி
என்னை மோட்ச பாதையிலே அழைத்து செல்றதுக்கு கிருஷ்ணனை தவிர வேறு யார் காரணமாக இருக்க முடியும்? நம்ம பேசியிருக்கோம், வாஸ்தவம் தான். சாஸ்திர கிருபா, குரு கிருபா, ஈஸ்வர கிருபா அண்ட் அந்த கரண கிருபா அப்படின்னு சொல்லிட்டு அதுல நான் ஒரு சில சமயங்கள்ல பேசியிருக்கேன். அந்த கிருப்பை இல்லைன்னா 3 கிருப்பை இருந்தும் வேஸ்ட் அப்படின்னு நான் சொன்னது வாஸ்தவம் தான். ஆனா இப்ப நான் சொல்றேன், அந்த கரண கிருப்பை டன் கணக்குல இருந்தா கூட அந்த 3 கிருப்பை இல்லைன்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், எப்படியாவது எனக்கு மோட்சம் வேணும், முக்தி வேணும் அப்படின்னு நான் நினைச்சா போதுமா? நான் 100% நினைத்துக் கொண்டிருந்தாலும் என்னை கரையேற்றும் அந்த சக்திகளான சாஸ்திர கிருபை, குருவும் ஈஸ்வரனும் இன்றி நான் கரையேறத்தான் முடியுமா? சோ அந்த ஃபீலை இங்க டெவலப் கொண்டு வந்துருங்க. மோட்சம் எந்த ஒரு ஞானியாகட்டும், எந்த ஒரு பக்தனாகட்டும், அந்த மோட்ச பாதையில் அடைந்து விட்ட பிறகு இது யாருடைய சாமர்த்தியத்தால் நடந்ததுன்னு கேட்டா கண்டிப்பா என்னுடைய சாமர்த்தியம்னு சொல்ல போறது இல்லை. அந்த கருண கிருபை அவசியம் என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னா, அறியாமையிலே உழன்று கொண்டு அதற்கும் கண்ணனை காரணம் காட்டிக் கொண்டிருப்பவர்களை நாம் சுட்டி காட்டுவதற்காக கண்ணனை காரணம் காட்டாதே, அவன் அருள்மலையை வருஷித்துக் கொண்டிருக்கின்றான் மலையென. அதை அனுபவிக்க தெரியாத மூடனாய் இருப்பது நீதான் என்று அவனை சுட்டி காட்டுவதற்காக சொல்லப்பட்ட அந்த விஷயத்த இன்னமும் அவன் கிருபையில தான் ஞானி ஆகணும்னு நினைச்சிடக் கூடாது. இதுதான் நம்மை ஞானி ஆக்குகிறது என்பதுதான் மகத்தான உண்மை என்பதை எப்போதும் மறக்காதீர்கள். சரியா? அப்போ இது 100% நம்ம அப்ஜெக்ஷனே இல்லாம ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். மோக்ஷம் என்னும் கரையை அடைய கண்டிப்பாக கப்பலாக இருப்பவன் கண்ணனே. கண்ணன் எப்படியெல்லாம் இருக்கான்? ஈஸ்வரனும் அவன் தான், குருவும் அவன் தான், இல்லையா? அப்ப அவனுக்கு டபுள் குவாலிபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது மோட்சத்தை அமையலைன்னு வேற யார் கொடுக்க முடியும்? கண்டிப்பாக மோட்சம் என்னும் கரையை அடைய உதவும் கப்பல் கிருஷ்ணர் தான் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அவருடைய அழகு நிகரற்றது, தெய்வீகமானது. இங்க அழகு அப்படின்னு சொல்லும் போது அந்த பிசிக்கல்ல நம்ம மீன் பண்றோம். பட் அந்த பிசிக்கல் அழகா தான் தெரியும். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீங்க எவ்வளோ அகோரமா இருங்க, கருப்பா இருங்க, எப்படி வேணா இருங்க, ஆனா உங்களிடத்தில் அன்பு மட்டும் இருந்து விட்டால் உங்கள் பாக்குறங்க அத்தனை பேர் கண்களுக்கும் நீங்கள் அழகாகவே காட்சி தருவீர்கள். இதை யாராவது மறுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ லுக் அட் தி திங்ஸ் தானே. அதே மாதிரி உல்டாவும் சொல்றேன், ஐஸ்வர்யா ராயை விட வேறலியே ஒருத்தர் இருக்கான்னே வச்சுப்பாங்க. அவன் மனசுல ஃபுல்லா கரப்ஷன் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உங்க கண்ணுக்கு அவ அழகா தெரிய மாட்டா. இவ என்ன அழகாவா இருக்கா அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா நம்ம பார்க்கிறது கண்கள் அல்ல, நம் மனம்தான் அவளை பார்க்கிறது. மேலோட்டமாக பார்க்கும்போது அவள் உடனே பார்க்கலாம், ஆனால் டீப்பா பார்க்கும்போது மனதைத்தான் பார்க்கும். ஒருவனின் மனமும் குணமும் தான் ஒருவனை வசீகரிக்க முடியுமே தவிர மேற்தோற்றம் வசீகரிக்காது. மேபி இந்த டைம் பீயிங் அந்த மொமெண்ட்ல வேணா வசீகரிக்கலாம், ஆனா லாங் லாஸ்டிங்கா வசீகரிக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இந்த இடத்துல அவருடைய அழகு நிகரற்றதாகவும் தெய்வீகமாகவும் இருப்பதற்கு காரணம் எகைன் அவருடைய அன்புன்னு புரிஞ்சுப்போம். 240ல என்ன வர்ணிக்கிறாருன்னு பார்க்கலாம் அடுத்து. He is the wish-fulfilling tree, Kalpataru of his devotees. He is the enchanting one, dark as a rain cloud. His name is powerful across the 3 worlds and he shines as Purushottama, the supreme being. பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் கற்பக விருட்சம் அவரே. அது ஏன் அப்படி போட்டாங்க? பக்தர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் கற்பக விருட்சம். அப்ப நம்ம விருப்பத்தை எல்லாம் யார் நிறைவேற்றுறது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அல்லது ஃபுல் அண்ட் ஃபுல் ஈகோலையும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்லையும் இருக்கிறவருடைய விருப்பத்தை மட்டும் அவன் நிறைவேற்ற மாட்டானா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா எண்ணம் நீ, விதை நீ, வளர்ப்பவன் நான், இதுதானே கான்செப்ட். அப்போ நீ எண்ணத்தை விதைச்சிரு, நான் வளர்த்து உனக்கு பழத்தை தர்றேங்கிறான் கண்ணன். நீ எதை விதைச்சாலும் நான் அதை வளர்த்து கொடுப்பேன் அப்படின்னு கண்ணன் சொல்லிட்டான். அப்ப இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் அவன் அருள் பாலிக்கின்றான் தான். எல்லாருக்குமே கல்பக விருட்சமா இருக்கிறான் தான், இது இல்லைன்னு இல்லை. ஆனா ஏன் பக்தர்களுக்கு மட்டும் கல்பக விருட்சம்னு சொன்னாரு அப்படின்னா ஒரு சூட்சுமம் இருக்கு. என்ன சூட்சுமம் இருக்கு? பக்தர்கள் கிட்ட லா ஆஃப் கர்மா வேலை செய்யாது, மத்தவங்க கிட்ட லா ஆஃப் கர்மா சேர்ந்து வேலை செய்யும். தட்ஸ் தி பியூட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை ஓங்கி அறையணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா அது நடக்கும், ஆனா திரும்பி எனக்கு அறவில்லாது. சரியா? ஸோ திஸ் இஸ் தி
டிஃப்ரென்ஸ் பிட்வீன். அப்போ ஆர்டினரி பீப்புள் நான் ஓங்கி ஒன்று அறையணும்னு நினைச்சேன்னா அது நடக்குதோ இல்லையோ எனக்கு கண்டிப்பா இன்னொரு அறை விழும் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும். சோ இந்த ஒரு பியூட்டி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா பக்தர்கள் விஷயத்துல அது இல்லைங்க. அவன் நினைச்சதெல்லாம் படமாக்கி கொடுத்து கொண்டே இருப்பான். கர்ம வினையின் சம்பந்தமற்று அவன் வாழ்வான். நினைத்ததெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு ஞானேஸ்வரியில சொல்லியிருப்பான் தெரியுமா? உன் யோகக்ஷேமத்தை முழுவதும் நான் பார்த்துக் கொள்வதோடு மட்டுமில்லாமல் நீ நினைத்தாலே போதும். நீ வந்து கேட்கணும்னு என்ன விஷயம் இருக்கு? உன் மனோரதங்களை எல்லாம் பூர்த்தி செய்து கொடுப்பதே என் வாழ்க்கையின் கடன் என்று நான் இருக்க மாட்டேனா? உனக்கு என்ன பண்றதுன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்க. நீ வேற ஆசைப்பட்டு தொலைக்க மாட்டேங்கிற. அவன் யாசைன்னு ஏதாவது உள்ள வந்துருச்சுன்னா அடுத்த செகண்ட் அதை நிறைவேற்றி தவறது வேலை என்ன வேலைன்னு கண்ணன் நினைக்கிறான் அப்படின்னா. சோ பக்தர்களுக்கு அவன் எப்படியெல்லாம் ரட்சித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நம்ம சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ தேர்ஃபோர் பக்தர்களுக்கு கல்பத்தரு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க என்ன கேட்குறீங்களோ அதுதான் கொடுக்கும். ஸோ நீங்க அறை கேட்டா உங்களுக்கு அறை விழாது. ஸோ அந்த மாதிரி நீங்க கேட்பதையெல்லாம் கொடுக்கும் ஒரு கற்ப விருட்சமாக பக்தர்களுக்கு அவன் இருக்கின்றான்னு நம்ம புரிஞ்சுப்போம். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்ம பக்தர்கள் ஆகணும்னு தெரிஞ்சுக்கணும். சச்ச பவர்ஃபுல் ஒன் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறதுன்னா நீ ஏன் நான் அப்படி வந்து கஷ்டப்படுறேனே கஷ்டப்படுறேன்னு நீ ஈகோல திங்க் பண்ணா கஷ்டப்படத்தான் செய்வார். பேசாம அவன்கிட்ட ஒப்படைச்சு சும்மா இருந்தேன்னா அவனுக்கு எல்லாமே சந்தோஷமா இருக்கும். அப்படி அவன்கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் நீ நினைக்கிறேன்னா அது லவ்ல தான் நினைப்ப, ஆட்டோமேட்டிக்கா அதுவும் நிறைவேறத்தான் போகுது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேகத்தை போன்ற கருமை நிறம் கொண்ட அழகானவர். கருமேகத்தை போன்ற கருமை நிறம் கொண்ட அழகானவர் அப்படின்னு ஒரு புகழாரம் சூட்டுகிறார். பொதுவா நம்ம வந்து கருப்பு அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய விஷயமா பாக்குறது இல்ல. ரொம்ப சிறப்பா இருக்கிறது அல்லது வெளுப்பா இருக்கிறது தான் வந்து நம்ம அழகு அப்படின்னு சொல்றது உண்டு. பர்டிகுலரா ஏக்நாத் சொல்றாரு இது மிகவும் கருப்பா அழகானவர் ஏன்னா கருப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. மிகவும் அதுவும் எக்ஸாம்பிள் மேகத்தை போன்ற கருமை நிறம் கொண்ட அழகானவர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு எனக்கு விளக்கமான எனக்கு அதுதான் சொல்ல தோணுது. ஏன்னா நீ அன்பு மட்டும் இருந்திருந்தால் நீ எப்படி இருந்தாலும் அழகா தெரிவ அப்படிங்கிற விஷயத்தான் எனக்கு விளக்கமா கொடுக்க தோணுது. 3 உலகங்களிலும் அவருடைய நாமம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அவரே புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. அது என்னது 3 உலகங்கள்? பூலோகம், பாதாள லோகம், மேலோகம் அப்படின்னு 3 உலகங்களை பொதுவாக சொல்றது. சரியா? தேவலோகத்துல நாரதர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருக்காரு. பூலோகத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கிருஷ்ணா 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 ஹரி ஹரி ஜெய் ஹரி ஜெய் ஹரி ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி நாமளும் சொல்லிட்டு இருக்கோம். பாதாள லோகத்திலையும் எப்படி வந்தது பாதாள லோகத்துல அப்படின்னு கேக்குறீங்க. நம்ம கிரேட் பேருங்களா மாமன்னா வந்து அமுக்குனான பேருங்க மாபலி அப்படின்ற ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். அவருக்காகவே ஒரு அவதாரம் எடுக்கப்பட்டது. அந்த மகாபலி வந்து கிருஷ்ணன் 3வது அடியை வைக்க சொல்லும் போது அவர் பாதாள லோகத்திற்கு அரசனாக இரு அப்படின்னு அனுப்பினாரா? இப்ப பாதாள லோகத்துல ஹரிநாமம் ஒலிக்காம வேற என்ன செய்யும்? ஏன்னா ஹரியின் பக்தன் அல்லவா அந்த மகாபலி என்ற அடிப்படையில் 3 லோகத்திலுமே அவனுடைய நாமம் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறதுன்னா கண்ணனுடைய மகத்துவம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை உணர வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டது. அவரே புருஷோத்தமன் அப்படின்னு ஒரு சூப்பரான பேருங்க. உங்களுக்கு தெரியுமா புருஷோத்தமன்னா என்னன்னு? உத்தம புருஷனுக்கு புருஷோத்தமன் பேரு. சரியா? உத்தம் புருஷோத்தமன் அதாவது 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம். உத்தம புருஷ புருஷர்களில் யோகம் உத்தமன். என்னமா? புருஷர்களில் உத்தமன்னு சொல்லுவாங்கண்ணா. புருஷர்களில் உத்தமன் இல்ல, உத்தம புருஷன். உத்தம புருஷன் அப்படின்னா சரபுருஷன், அக்ஷர புருஷன், உத்தம புருஷன் 15வது அத்தியாயத்துல புருஷோத்தம யோகத்துல அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. சரியா? அந்த அந்த ஒரு அத்தியாயத்துக்கே பேரு புருஷோத்தம யோகம்னு பேரு. சரியா? அதுல அந்த டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வரும். புருஷோத்தமன்னா என்னன்னு. புருஷோத்தமன் இஸ் ஈக்குவல் டு உத்தம புருஷன் வரும்போது 3 விதமான புருஷன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஒன்னு சர புருஷன், இன்னொன்னு அக்ஷர புருஷன், இன்னொன்னு உத்தம புருஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதுல சர புருஷன் அப்படிங்கிறது வேற யாரு? நம்ம தான். சோ அஜ்ஞானிகளை சரபுருஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அச்சர புருஷன்னா நைன் பிட்வீன் கேஸ். அவன் வந்து அஞ்ஞானியும் இல்ல ஞானியும் இல்ல அப்படிங்கிற கேசஸ வந்து அக்ஷர புருஷன் அப்படிங்கிறதுல ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாரு.
இனி ஃபைனலா உத்தம புருஷன் ஒண்ணு இருக்கு. நீ ஞானியாக வாழும்போது உன்னை உத்தம புருஷன் என்று அழைப்பேன் என்று சொல்லி அந்த வர்ணனை சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். சோ இந்த இடத்துல கண்ணன் பிறக்கும் போதே ஞானி தானே. அப்ப கண்ணனை புருஷோத்தமன்னு சொல்லாம வேற யார சொல்ல முடியும்? சோ தேர்ஃபோர் அவரே புருஷோத்தமனாக திகழ்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? இப்போ இந்த பிரம்ம சைத்தன்யம், ஈஸ்வர சைத்தன்யம், ஜீவ சைத்தன்யம் சொல்ற மாதிரி சர அக்ஷர உத்தமன்னு சொல்றீங்களா? ஈஸ்வர சைதன்யத்துக்கும் சரபுருஷனுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? சரபுருஷன் நம்மன்னு சொன்னீங்கல்ல, அஞ்ஞானி. நம்மன்னு சொன்னீங்கல்ல, அஞ்ஞானிய ஜீவ சொன்னது சைத்தன்யம். நம்மன்னு சொன்னது அஞ்ஞான அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. எல்லாமே ஆத்மாதான் இல்லையா? ஆத்மா தவிர எதுவுமே இல்லை. அதனால இங்க புருஷன் என்றால் ஆத்மாவை குறிக்கும். ஆனால் ஜீவ ஆத்மாலேயே இங்க சர புருஷன் அப்படிங்கிற ஒரு ஆத்மா, இது எல்லாமே ஜீவன் தான் சரியா? உத்தம புருஷனும் ஜீவாத்மா தான், சரபுருஷனும் ஜீவாத்மா தான், அச்சர புருஷனும் ஜீவாத்மா தான். ஆனா ஜீவாத்மா தன்னை மறந்து மாயையிலே சிக்கிட்டு இருந்தா அந்த ஜீவாத்மாவுக்கு சரபுருஷன்னு பேரு. இந்த ஜீவாத்மா ஜீவன் முக்தனாக மாறி இருந்தா அவனுக்கு உத்தம புருஷன்னு பேரு. ரெண்டுக்கும் இன்பிட்வீன் ஸ்டேட்ல இருந்தா அக்ஷர புருஷன்னு பேரு. அப்படிதான் நீ புரிஞ்சுக்கணும். வேற என்ன டவுட்? ஓகே. ஈஸ்வர சைத்தன்யம், பிரம்ம சைத்தன்யம், ஜீவ சைத்தன்யம் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஜீவ சைத்தன்யத்திலே மூணா பிரிச்சிருக்கேன். அதான் புரியுது. சைத்தன்யத்துல மூணா பிரிச்சிருக்கேன். ஈஸ்வர சைத்தன்யத்தை இங்க கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. 241ல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். Before the beauty of Sri Krishna, even goddess Lakshmi is enchanted and dazzled. Poor Cupid, Madana, feels insignificant before him. Compared to Krishna, what are Indra or the moon? இந்த ஓவி ஃபுல்லாவே கண்ணனுடைய அழகு பயங்கரமா வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு நான் என்ன விளக்கம் கொடுக்க? ஸ்ரீகிருஷ்ணனின் அழகிற்கு முன்னால் மகாலட்சுமியே மயங்கி நிற்கிறார். மன்மதனும் அவருக்கு முன்னால் ஒன்றுமில்லாமல் போகிறான். அப்படி இருக்க இந்திரனும் சந்திரனும் அவருக்கு ஈடாக முடியுமா? ஏன்னா பொதுவா இந்திரலோகத்துல இந்திரன் பயங்கர அழகானவன் அப்படின்னு வர்ணிக்கப்படுகிறது. இந்திரன் சந்திரன் எல்லாம். மன்மதன் சொல்லவே வேணாம். அவனை பார்த்தானே எல்லாரும் மயங்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் பேரு மன்மதன் வச்சிருக்கான். மகாலட்சுமி தேவியே மயங்கும் அளவிற்கு அழகாக இருக்கின்றான். சோ முழுக்க முழுக்க கிருஷ்ணனின் அழகின் வர்ணனை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படின்னுட்டும், இந்திரலோகத்துல இந்திரனும் சந்திரனும் கூட ஈடாக மாட்டான்னுட்டும், மன்மதனும் ஈடாக மாட்டான்னுட்டும், அப்பேற்பட்ட அழகு நிறைந்தவன் கண்ணன் என்றும் சொல்லப்படுகிறது. பட் இதுக்கு நான் இன்னர் மீனிங்கா சொல்லணும்னா வேற என்ன சொல்ல முடியும்? அந்த அழகு எங்கிருந்து வந்தது, எப்படி வந்ததுன்னா அது அன்பிலிருந்து வந்தது என்றுதான் என்னால் சொல்ல முடிகிறது. ஏன்னா அவன் எப்படி இருந்தாலும் அவன் அலைமறையும் வசீகரிப்பவனா இருக்கின்றான். தி மோஸ்ட் அட்ராக்டிவ் பர்சன் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்னு சொன்னா கண்ணனை சொல்றோம். அப்ப அட்ராக்ட் பண்ணணும். எதை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அவனுடைய அழகு. ஏன் அப்படி அழகா தெரியுது நம் கண்களுக்கு? அன்புதான் அவனை அழகா காட்டுது அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல பிசிக்கலாவே அழகுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அவன் பிசிக்கலாவும் அழகா இருப்பான் அப்படின்னு வேணா நீங்க புரிஞ்சுப்பாங்க. பட் ஜென்ரலா இன்னர் மீனிங்கோடு நம்ம பார்க்கணும்னு சொல்லும் போது அவனை அழகாகவே காட்டும். அன்பு நம்மை எப்போதும் மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் இன் திஸ் வேர்ல்டு எதுன்னு கேட்டாலும் லவ்னு தான் சொல்ல முடியும். மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் இன் திஸ் வேர்ல்டு லவ் தான். மோஸ்ட் பவர்ஃபுல் திங் இன் திஸ் வேர்ல்டு லவ் தான். எல்லாத்துக்குமே லவ்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல கண்ணன் பரபிரம்மே சுரூபமானவன் அப்படிங்கிறதுனால அவனே அழகு நிறைந்தவன் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். 242ல என்ன வர்ணிக்கிறாருன்னு பார்ப்போம். His name purifies the three worlds. He turns demons to ass. He is described as Avastakama, one whose every desire is already fulfilled. Yet he is always easily accessible to his devotees. இது நல்லா இருக்கு. அவருடைய நாமம் 3 உலகங்களையும் தூய்மைப்படுத்துகிறது. 3 உலகத்திலையும் அவர் நாமத்தை சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு போன ஓவிக்கு முன்னாடி ஓவில. அந்த நாமத்தை சொல்றதுனாலேயே இந்த 3 உலகங்களும் பரிசுத்தமாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க.
அசுரர்களை சாம்பல் ஆக்குபவர் அவர். அவர் தனது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறியவராக அவாப்தகாமராக இருந்தாலும் பக்தர்களுக்கு எப்போதும் எளிதில் அருள் புரிபவராகவும் இருக்கின்றார் அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கு. நாமம் 3 உலகங்களையும் தூய்மைப்படுத்துகிறது. ஃபர்ஸ்ட் நாமம் தூய்மைப்படுத்துமா? ராமா 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 ராமான்னு சொன்னா தூய்மை ஆயிடுவாங்க. கிருஷ்ணா 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 சொன்னா தூய்மை ஆயிடலாமா? அது எப்படி முடியும்? அது மந்திரம், அந்த மந்திரத்திற்கு சக்தி உண்டு. அப்படி இப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. பட் எல்லாத்துக்கும் மேல பாவே வீண பக்தி பலே வீண சக்தி போலுனையவா பக்தி வீண முக்தி இந்த இடத்துல தேவையில்லை விடு. பக்தி வீண முக்தி பலே வீண சக்தி போலுனையே அப்படிங்கிறது. இப்போ மெயினா வந்து பாவே வீண பக்தி வேஸ்ட் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏங்க ஒரு 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 காதலன் காதலிய அடிமையாயிட்டான் அப்படின்னா அந்த காதலியின் நாமத்தையே உச்சரிச்சுட்டு இருப்பான். 24 மணி நேரமா அவளையே சிந்தித்துக் கொண்டிருப்பான். அவள் பேரையே உச்சரித்துக் கொண்டிருப்பான். அவன் வருவாளா, அவள் வருவாளா, அவள் வருவாளான்னு காத்து கொண்டிருப்பான். சரியா? அப்போ இந்த நாமத்தை எது உச்சரிக்கிறதுன்னு சொன்னா பாவம் உச்சரிக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். இவ்வளவு நேரம் கண்ணனை பற்றிய வர்ணனை நம்ம பார்த்து கொண்டே வர்றோம். இந்த கண்ணனை அந்த வர்ணனை கேட்க 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 அவனுடைய பாவத்தில் நிறைஞ்சு நிறைஞ்சு நம்மையும் அறியாமல் நம் வாயிலிருந்து கிருஷ்ணா 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 என்று அந்த உச்சரிப்பு வரணும், வர வேண்டும். அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய பாவத்துல நிறைஞ்ச அப்புறம் சுத்திகரிப்பு ஆகாம என்னங்க செய்யும்? ஸோ கண்ணனுடைய அன்பிலும் அவனுடைய பாவத்திலும் நம் மனம் நிறையும் போது ஆட்டோமேட்டிக்காக கிருஷ்ணா கிருஷ்ணா என்ற சப்தம் எழுகிறது. அந்த சப்தம் தூய்மைப்படுத்துகிறது என்பதை விட அவனே நம்மை தூய்மைப்படுத்துகிறான் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த பாவத்தை கொடுத்தது அவன் அல்லவா? அவன் அன்பல்லவா எனக்கு இந்த பாவத்தை கொடுத்தது. அவனது அன்பல்லவா எனக்கு நாமத்தை உச்சரிக்க செய்தது. இப்படி அவனே என்னுள் பாவமாகவும் நாம மந்திரமாகவும் நாமத்தை உச்சரிப்பவனாகவும் மாறி எனக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் வெரி ஈஸி டு சே தட் நாமத்தை சொன்னா நான் பியூரிஃபை ஆயிடுவேன் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, நாமத்தை சொல்லணும்னாலே உனக்கு பாவம் வேணும். அந்த பாவத்தோட நீ நாமத்தை ஆட்டோமேட்டிக்கா சொல்லும் போது அது பவித்திரமாகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நெக்ஸ்ட், அசுரர்களை சாம்பல் ஆக்குபவர் அவர். இந்த இடத்துல உங்களுடைய அசுர குணங்களை சாம்பல் ஆக்குபவர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. எப்படின்னா நீ அவருடைய தெய்வீக பாவத்துல நிறைஞ்சிட்ட, அவருடைய தெய்வீக குணத்துல நிறையிற, நீ அதுல இன்ஸ்பயர் ஆக உன்னுடைய அசுர குணங்கள் ஆட்டோமேட்டிக்கா பெரிய போய்த்தானே ஆகணும். இட்ஸ் வெரி சிம்பிள் ஃபேக்ட். எந்த அளவிற்கு நீ அவனுடைய நாமத்தை உச்சரிக்கிறையோ, அவனுடைய பாவத்துல நிறையிறையோ, அவனுக்காக ஏங்குறையோ, அவனிடம் மயங்குறையோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதற்கு எதிராக ஒன்ற அசுர குணங்கள்ல உனக்கு வெறுப்பு தான் வரும். அந்த அசுர குணங்கள்ல மயங்க மாட்ட, ஆட்டோமேட்டிக்கா அசுர குணங்கள் அழிந்துவிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அவர் தனது விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேறியவராக அவாப்த காமராக இருந்தாலும், கண்ணனுக்கு ஆசை எப்படிங்க இருக்க முடியும்? அனைத்துமாக அவனே இருக்கின்றான் அப்படிங்கிறப்போ கண்ணனுக்கு ஆசை இருக்க முடியாது. நான் கிருஷ்ணா கோயில் பேசும்போது நான் சொல்லுவேன், ஒரு பக்தனுக்கு மிகுந்த ஆசை வந்தது. கண்ணா, ஒவ்வொரு நொடியும் என்னை மகிழ்விக்க வேண்டும் என்று இத்தனை ஆசை கொள்கிறாயே, நானும் ஆசை கொள்கிறேன் அப்பா, நானும் உன்னை மகிழ்விக்க வேண்டாமா? நீ மட்டுமே என்னை மகிழ்வித்துக் கொண்டே இருப்பாயா என்று ஆசைப்பட்டான். உடனே யோசிக்க ஆரம்பித்தான். என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி சந்தோஷப்படுத்துறான், அது ஓகே. இப்போ அவனுடைய ஆசை என்ன என்று யோசித்தா அவனுக்கு என்ன ஆசை இருக்க போகுது? ஐயையோ, அவன்கிட்ட தான் எல்லாமே இருக்கு, நான் ஏதாவது அவனுக்கு கொடுக்க முடியுமா? கொடுத்தாலும் அவன் கொடுத்ததா தானே இருக்கு. ஆனாலும் எதையாவது செய்து அவனை சந்தோஷப்படுத்த வேண்டும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் தெரிஞ்சது அவனுக்கு பக்தர்கள்னா பித்துன்னு. ஆஹா, இவனுக்கும் ஒரு பித்து இருக்கடா. பித்துன்னா ஆசை, சரியா? பயங்கரமான பேராசை. என்ன ஆசைன்னா பக்தர்களை சந்தோஷப்படுத்தணும்னு அவ்வளோ ஆசை. ஆஹா, இவனுக்கும் ஒரு ஆசை இருக்குடா சாமி அப்படின்னு கண்டுபிடிச்சானா. அப்பா, இது போதுண்டா சாமி, என் கண்ணனை நிறைக்க எனக்கு ஆயுதம் கிடைத்து விட்டது. அவனுக்கும் ஒரு லாக் இருக்கு. என்ன லாக்குன்னா என்ன சந்தோஷப்படுத்தணும்ன்ற லாக். அது போதுமே எனக்கு. அப்போ அவன் என்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான்னு தெரிஞ்சு போயிருச்சு. அப்ப நான் சந்தோஷமா இருந்தாலே போதும்ல.
அவன் ஆசையை நான் நிறைவேற்றினாக மாறிடுவேன்ல என்று சிந்திக்கின்றான். அப்ப கண்ணன்ட்ட சவால் விடுறான், கண்ணா நீ என்ன எப்படி வேணா சோதிச்சுப்பாரு, தில் இருந்தா என்ன அள வச்சுப்பாரு, ஏன்னா நான் சந்தோஷமா இருந்தாதான் உனக்கு பிடிக்கும்ன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால நான் சந்தோஷமா தான் இருப்பேன், என்னதான் ஆனாலும் சரி நான் சந்தோஷமா தான் இருக்க போறேன் என்று அவன் தீர்மானித்தான் என்று நான் கதை சொல்வதுண்டு. அதன்படி கண்ணனும் பக்தர்களுடன் விளையாடுவதில் கொள்ளை பிரியம் கொண்டவன். அதுவும் இம்மாதிரியான வைராகிய சீலிகளான பக்தர்கள் கிடைத்து விட்டால் போதாதா, சோ அவனும் விளையாட ஆரம்பித்தான். அவனை பல விதங்களில் சோதனை செய்தான். எல்லா சோதனைகளிலும் கண்ணனே தோற்று போனான். ஏனால் பக்தனை அள வைக்க முடியவில்லை. இறுதியாக அவன் தங்கியிருந்த வீட்டுக்கு நெருப்பை வைத்தான். அது வீடு பற்றி எரிகிறது. அவன் வெளியே வர முடியாமல் எல்லா ஏற்பாடுகளையும் கண்ணன் செய்து விட்டான். இப்போது அவன் மேலேயே தீ பற்றி விட்டது, உடல் எரிய ஆரம்பிக்கின்றது. ஆனால் கண்ணனை பார்த்து சிரித்து கொண்டே சொல்லுகின்றான், என்னிடம் எந்த பரீட்சையும் வேலைக்காகாது கண்ணா, உன்னிடம் நான் கண்டிப்பாக வெல்வேன் என்று புன்னகை மாறாமல் அவன் உடலை மறித்தான் என்று நான் பொதுவாக கதை சொல்வதுண்டு. ஸோ வாட் இட் இண்டிகேட்ஸ் அப்படின்னா, அவனுக்கும் ஒரு பித்து இருக்கு, அவனுக்கும் ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா அவர் பக்தர்களின் மேல் அத்தனை ஆசை கொள்பவன். இப்போ அவாப்த காமர்னா என்ன? அவனுக்கு ஆசையே இல்லைன்னு அர்த்தம், சரியா? அனைத்து ஆசைகளையும் நிறைவேறியவருக்கு அவாப்த காமர்னு பேராம். ஆனா அவனுக்கும் ஒரு ஆசை இருக்கு, பக்தர்களுக்கு எப்போதும் அருள் பாலித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கு, பக்தர்களை நிறைவேற்ற வேண்டும், பக்தர்களுக்கு சந்தோஷம் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை மட்டும் அவனுக்கும் இருக்கே அப்படின்னு ஏக்நாத் பகவான் சொல்லி இருக்கின்றார். ஓகேவா? 243ல கண்ணனை பற்றி என்ன வர்ணனை செல்கிறது என்று பார்ப்போம். Know that all the beauty of the three worlds was so enchanted that it came to reside in Krishna. Because his name is Krishna, beauty itself finds its glory across the entire universe. மூன்று உலகங்களின் அழகும் கிருஷ்ணரிடம் வந்து தஞ்சம் அடைந்தன என்பதை உணருங்கள். கிருஷ்ணா என்ற பெயரினாலேயே அழகுக்கே ஒரு தனிப்பணி பெருமை கிடைக்கிறது. அது 14 உலகங்களிலும் ஜொலிக்கிறது. மறுபடியும் கண்ணனுடைய அழகுல மயங்கிட்டார் ஏக்நாத் மகாராஜ். என்ன வர்ணிக்கிறாரு அப்படின்னா, 3 உலகங்களின் அழகும் கிருஷ்ணரிடம் வந்து தஞ்சமடைந்தனன்னு என்ன அர்த்தம்னா, அந்த பாப்பா பேசிட்டு இருப்பா, சுவிட்சர்லாண்டுல இங்க ஏதாவது ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பா போல, இயற்கை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திருப்பா போல. நம்ம வித்யாமா கூட சுவிட்சர்லாண்டு போயிட்டு வந்திருப்போ ரொம்ப அழகா விசாரிச்சுக்கிட்டே இருப்பா. அவ்வளவு அழகா இருக்குமா, ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. இப்ப கூட நேற்று கூட பேசிட்டு இருந்தா, நான் சம்பாதிச்சு சுவிட்சர்லாண்டு போவேன், எதுக்குடா, நான் அந்த இயற்கை அழகை நான் ரசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரியா? அப்போ ஒரு இடத்துல இருக்கிற அழகு இன்னொரு இடத்துல இருக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது இல்லையா? அப்போ இந்த இந்தியால உள்ள இந்த பூமியில உள்ள எல்லா அழகுகளும் சுவிட்சர்லாந்து மாதிரி இன்னும் நம்ம இந்த பூமிக்குள்ள எத்தனை இடங்கள் இருக்கோ, அழகுகள் நிறைந்த இடங்கள் இருக்கோ, அந்த எல்லா அழகையும் ஒன்னா சேர்த்துக்கோ. அது போக அந்த தேவலோகத்துல இருக்கக்கூடிய எல்லா அழகுகளையும் ஒன்னா சேரு, கீழே பாதாள லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா அழகையும் ஒன்னா சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ்அப் பண்ணி ஒரு அழகுன்னு ஒண்ணு உருவாக்குனா எவனோ அவன் தான் கண்ணனா. அவருக்கு எப்படியெல்லாம் வர்ணிக்க தோணுதுன்னு பாருங்களேன். 3 உலகங்களின் அழகும் கிருஷ்ணனிடம் வந்து தஞ்சம் அடைந்தன என்று உணர்கள் அப்படின்னு அந்த கண்ணனின் அழகை அவர் வர்ணிக்கிறாரு. அந்த பேரை வந்து ரசிக்கிறார் பாருங்க. கிருஷ்ணா என்ற பெயரினாலேயே அவருக்கு தனி பெருமை கிடைக்கிறது. கிருஷ்ணான்னு அந்த பேரை சொன்னாலே, ஏன்னா நமக்கு ஒரு ஃபீல் அங்கிருந்தானே வருது. கிருஷ்ணாங்கிற பேர்லயா ஃபீல் இருக்கு, அவனுடைய பாவத்துலதான் ஃபீல் இருக்கு. ஆனா நம்ம கடைசியில் இந்த பேரை சொன்னாதானே கப்பு கப்புன்னு ஃபீல் வருது. அதனால கிருஷ்ணான்னு சொல்லும் போதே அவ்வளவு பெருமையா இருக்கு அப்படிங்கிறது. 14 உலகங்கள் போயிட்டாருப்பா. 3 உலகம்னு சொன்னது பத்தாதுன்னு சொல்லிட்டு 14 உலகங்கள். இங்க மகாராஜங்கள்லாம் அந்த 14 கடகடான்னு ஒப்பிப்பாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எப்படி பார்த்தால் பூலோக் மேலோகம்னு சொன்னோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு லோகத்துக்கும் ஒரு பேர் உண்டு. அப்படி 14 லோகங்கள் இருக்கிறதாக வேதம் சொல்கிறது. அத்தனை லோகங்களிலும் நம் கண்ணனே தான் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றான் என்று ஏக்நாத் மகாராஜ் வந்து வர்ணிக்கிறார். 244ல என்ன வர்ணிக்கிறார்னு பார்ப்போம். He is the splendor within all beauty. He is the ultimate beloved of elegance. It is the radiance reflecting from his very limbs
that gives beauty to the whole world. அனைத்து அழகின் ஒளியும் அவரே. அவர் அழகை விடுறதா இல்லை. ஸோ தேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை சேர்ந்து கொண்டு வந்துட்டார். அனைத்து அழகின் ஒளியும் அவரே, நேர்த்தியின் உன்னதமான காதலர் அவர். எலிகன்ஸ் அப்படின்னு சொன்னா நேர்த்தி அப்படின்றது. அழகுக்கு இன்னொரு பேரு தான் நேர்த்தி. நேர்த்தியின் உன்னதமான காதலர் அவர். அவருடைய திருமேனியில் இருந்து வெளிப்படும் ஒளியே இந்த உலகிற்கே அழகை தருகிறதப்பா. அப்போ உடம்பு கருப்புங்கிறாரு, ஆனா அவர் திருமேனி தரும் ஒளிதான் இந்த உலகையே ஜொலிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது, உலகுக்கே ஒளியூட்டி கொண்டிருக்கிறது, மேலும் இந்த உலகையே அழகாக காட்டிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? என்னது பொருத்தம் இல்லாம இருக்கு? கருப்பான உடம்பத்திலிருந்து அப்படி என்ன ஒரு தேஜஸ் ஒளி பெருகி இந்த உலகமே அழகமாக்கும் அப்படின்னு கேட்டா, தட் இஸ் தி பவர் ஆஃப் லவ்னு ரொம்ப ஈஸியா உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அவரது திருமேனியிலிருந்து வெளிப்படும் ஒளி தான் இந்த உலகத்துக்கே அழகை தருகிறது. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், அன்பின் ஒளிக்கு நிகர் இந்த உலகில் வேறு எந்த ஒளியும் இருந்து விடத்தான் முடியுமோ. அழகுக்கு ஒளிக்கு என்ன சொன்னாலும் தி அல்டிமேட் அத்தாரிட்டி அந்த லவ்ல மட்டும்தான் இருக்கும். அந்த அன்பின் சொரூபமே அவனாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த உலகையே ஜொலிக்க வைக்கின்றான் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த இன்னைக்கு காலையில கூட பார்த்தனே, பௌர்ணமி காலம் பூமியை போல இந்த உலகை ஜொலிக்க வைத்தாய், உலகை ஜொலிக்க வைத்தாய், இந்த உலகை ரசிக்க வைத்தாய் அப்படின்னு அந்த பாட்டு வந்த மாதிரிதான் இந்த ஆக்களிப்போவில் பனித்துளி போல என்னுள் நீ நுழைந்தாய், பூமியை போல அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் நேற்று படிச்ச ஞாபகம். கிட்டத்தட்ட அதை ஒரு மேட்ச் பண்ற மாதிரி இங்க வருது. 245. He is the very essence of joy. He is the supreme bliss that gives happiness ever to happiness itself in him. Rest finds its ultimate peace and sanctuary. எப்படி இப்படிலாம் வர்ணிக்க முடியுதுன்னு தெரியல. நமக்கு அவர் மேல அவர் லவ் இல்லையோ, அதனால வர்ணிக்க முடியலையோ, எப்படிலாம் வர்ணிக்கிறாரு பாருங்க. அவர் மகிழ்ச்சியின் சாரமாக இருப்பவர். ஓகே, அது தெரிஞ்சதுதான். மகிழ்ச்சிக்கே மகிழ்ச்சி தரும் பரமானந்தம் அவரே அப்படின்னு எக்ஸ்ட்ரா பாயிண்ட சொல்லியிருக்காரு. அது என்னது மகிழ்ச்சிக்கே மகிழ்ச்சி தருவது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹாப்பிங்கிறது ஒரு ஃபீலிங், சரியா? ஹாப்பி அப்படிங்கிறது தி பெஸ்ட் ஃபீலிங்னு சொல்றோம், அதாவது தி அல்டிமேட் ஃபீலிங்னு சொல்றோம், இந்த உலகத்துல எல்லாருக்குமே வேண்டிய ஒரு ஃபீலிங்னு சொல்றோம். அதை விட ஒரு பெரிய ஃபீலிங் இந்த உலகத்துல இருக்க முடியாதுன்னு சொல்றோம் இல்லையா? அதாவது ஆனந்தம் அப்படின்னு சொல்றது இந்த ஹாப்பி ஃபீலிங் அப்படின்னு சொல்றோம். அந்த ஹாப்பிக்கே ஹாப்பி கொடுத்தவன் யாருன்னா அந்த பரபிரம்மன் தானேங்க. சச்சித்தானந்த சொரூபமாக இருக்கின்ற அந்த சொரூபமே தான் இங்கே உலகமாக விரிந்தது. இந்த உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான மகிழ்ச்சிகளாகவும் அல்லது எல்லா உணர்வுகளாகவும் விரிந்தது அப்படின்னு நம்ம பாக்குறோமா இல்லையா? அப்போ உணர்வுக்கெல்லாம் உணர்வாக இருப்பவன் யாரு? கண்ணன் தானே. அவன் பிரம்மஸ்வரூபம் அல்லவா? மகிழ்ச்சிக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பவன், அனைத்திற்கும் அதிஷ்டானம் அவன் அல்லவா? அப்போ மகிழ்ச்சிக்கும் அதிஷ்டானமாக அவனை தான் இருக்க முடியும் அல்லவா என்றெல்லாம் அந்த பிரம்ம பாவத்திலிருந்து கண்ணனை பார்க்கின்றார். ஆதலால் மகிழ்ச்சிக்கே மகிழ்ச்சி தரும் பரமானந்தம் அவர் அப்படின்னு, இந்த பிரம்மானந்தம் அவர் அப்படின்னு, இந்த பரமானந்தம்னாலே பிரம்மானந்தம் தான். பிரம்மஸ்வரூபமாக கண்ணனை கண்டு இந்த வார்த்தையை போட்டிருக்கின்றார் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஓய்வு என்பதே அவரிடம்தான் தனது உண்மையான அமைதியை காண்கிறது. ஓய்வுக்கே ஓய்வு தருகின்றான். கனவுக்கு கனவுகள் நீ வந்து கொடுத்தாய் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இன்னொன்னு என்ன பார்த்தோம்? கனவுக்கு கனவாய் இருப்பவன், கனவுக்கு கனவுகள் நீ வந்து தந்தாய்ன்னு ஒரு பாட்டுல பார்த்தோம். இன்னொரு சரணத்துல என்ன வரும்? உணர்வுக்கு உணர்வு கொடுத்தாய் வரும்னு நினைக்கிறேன். வெளியில் பாட்டுல வரும்ல.
சோ அந்த மாதிரி அனைத்துக்கும் அதிஷ்டானம் அவன் தாங்க. நீங்க எல்லாத்துக்கும் போடலாம். அது ஓய்வுக்கு மட்டும் என்ன, மகிழ்ச்சிக்கு மட்டும் இல்ல, துக்கத்துக்கும் அவன் தான் அதிஷ்டானம். அப்படி பாத்தீங்கன்னா சரியா, அங்க வர்ணிக்கும் போது அது வேணாம்னு சொல்லிட்டு விட்டாரு. துக்கத்திற்கே துக்கம் கொடுப்பவனும் யாரு? நம்ம கண்ணன் தான், வேற யாரு? அப்படி எல்லா உணர்வுகளுக்கும் உணர்வாய் இருப்பவன் யாருன்னா கண்ணன் தான். ஓய்வுங்கிறதுக்கும் உணர்வாய் இருப்பவன் யாருன்னா கண்ணன் தான். ஓய்வு என்பதே அவரிடம்தான் தனது உண்மையான ஓய்வை பெறுகின்றது அப்படின்னு தாராளமா சொல்லலாமே. ஏனென்றால் பிரம்மானந்தம் அல்லவா அவன், சச்சிதானந்தம் அல்லவா அவன், பிரம்மஸ்வரூபம் அல்லவா அவன் என்று கண்ணனை பிரம்மமாக கண்டு கண்டு ரசிக்கின்றார் ஏகநாதர். இந்த ஒரு இப்ப ஓவியம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பக்தருடைய கதை சொன்னீங்கல்ல, மகிழ்ச்சிக்கே மகிழ்ச்சி தரும் பரமானந்தம் அப்படின்னு. கண்ணனுக்கு கண்ணனே பேரானந்தம் தான். இப்போ எது எது நான் கொடுத்தாலும், பக்தன் கொடுத்தாலும் அது அவன் கொடுத்ததே தான். அந்த பக்தன் என்ன சொல்றான், நான் மகிழ்ச்சியா இருந்தா உனக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த மகிழ்ச்சிக்கே மகிழ்ச்சி தர்ற மாதிரி அப்படி எடுத்துக்கலாம்ல. பக்தன் கடைசியில மகிழ்ச்சிக்கே மகிழ்ச்சி கொடுத்துட்டான்னு சொல்ல வரியா? ஆமா ஆமா. அது வேற, அது தவிர வேற எதுவும் கொடுக்க முடியாது இல்ல, அதுவே பரமானந்தம் அப்படின்னு சொல்ல வர்றாரோ அப்படின்னு நினைக்கிறேன். அத நீ எப்படி எடுத்துக்கணும்னா, பக்தன் பிரம்மமானான், விளைவாக பிரம்மத்திற்கே மகிழ்ச்சியை கொடுத்தான். கரெக்ட் தான். ஏன்னா கண்ணனுக்கே மகிழ்ச்சியை கொடுக்கணும்னா நீ என்னவாகணும்? நீ பிரம்மமா இருந்தாதான் முடியும், அல்லது கண்ணன்ட்ட சரணடைஞ்சா மட்டும்தான் முடியும். சோ அந்த ரேஞ்சுக்கு அவன் போறான் அப்படின்னா அது சரணாகதின்னு கூட எடுத்துக்கலாம். சரணாகதியில அந்த ஆட்டோமேட்டிக்கா நீயும் பிரம்மம் ஆயிட்ட அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி போதும்பா, நாளைக்கு பார்க்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க 2:45 வரைக்கும் முடிச்சிருக்கோம். 2:46 இருந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகேண்ணா.